என்ன ராவுடி, நான் இங்க இருக்கேன், என்ன கூட்டு. வீரா, இங்க வா. இல்ல இல்ல பரவாயில்ல, இங்க இருக்க. வான்னு சொல்றேன்ல, வா. கனி, இல்ல கனி, நான் இங்க இருக்கேன், நீ போ. வா கனி, வா. போங்க நீ. என்ன வீரா, பாடி கார்டு உனக்காக எவ்வளவு ஃபைட் பண்ணிருக்கான். ஹாப்பி பர்த்டே கூட சொல்ல மாட்டியா? சொல்ல வீரா. ஹாப்பி பர்த்டே. இதுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம். கத்தி, என்ன சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போய் போட்டோ எடுப்போ. இருக்கிறேன் பாப்பா. கேக் ஓட்டு. ஊட்டுறதா மறுபடியும் எத்தனை வாட்டி உனக்கு ஊட்டுறது? தல இங்க பாரு தல. சூப்பர், அப்படியே இருங்க. ரவுடி, வீராக்கும் கேக் கொடு. கனி சும்மா இருக்கு. வீரா, கேக் வாங்கிக்கோ. பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஐயோ, வாங்கிக்கோ வீரா. வாங்கிக்கம்மா. எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தேங்க்ஸ். போட்டோலாம் சூப்பரா வந்திருக்கு. தல இங்க பாரு தல. நல்லா இருக்குல பாடி கார்டு. உங்களுக்கு பிறந்த நாளா சொல்லவே இல்ல. எனக்கெல்லாம் கேக் இல்லையா? அட, என்னங்கடா இது? கேக்கு தானே கேட்டேன். நீங்க கொடுக்கலனா என்ன, நானே எடுத்துக்கிறேன். இப்படி போட்டு எடுக்கும். சரி, பர்த்டே பிரசன்டேஷன் கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலாம்? ரவுடி, சொல்லுதாங்க. கிட்ட வாயே. காது கொடு, ஒரு ரகசியம். என்ன? பர்த்டேக்கு நான் gift எதுவும் கொடுக்கல. ஆமா. இது என்னோட ஸ்பெஷல் gift. Thanks. நல்லா இருந்துச்சா? தேங்க் யூ. என்னெல்லாம் பண்றா பாரு. தேங்க்ஸா? நம்மலாம் க்ளோஸ் ரவுடி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி, பெஸ்ட் கிஃப்டா? லைஃப்ல மறக்கவே முடியாத gift. டேய், சொல்லுங்கப்பா. உனக்கு கனினா உயிர் தானே? ஆமா, என் தங்க புள்ள. அவளையும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் வாழணும்னு நம்பிக்கையே வந்துச்சு. மனசுல எவ்வளோ கவலை இருந்தாலும் 1-2 நிமிஷம் அவ கூட பேசினா, அவ ரவுடின்னு கூப்பிட்டா மொத்த கவலையும் மறந்து போயிடும்.
இந்த பெட்டி தூக்கிட்டு வர்றாரு. சாக்லேட் சாப்பிட்டியா? அப்பா பாப்பா ஓ ரெண்டு சாப்பிட்டியா? பாருங்க. சொன்னா கேளுங்கப்பா, கொடுங்கப்பா. ஏய் தள்ளுற. நான் ஒன்னும் உனக்காக இதை பண்ணல. கனிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இந்த பாரு, அவகிட்ட நான் காட்டியே தீருவேன். அப்பா பாப்பா வேணாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ். மாமா வேண்டாமே. இல்லம்மா, இன்னைக்கு நான் இவகிட்ட காட்டியே தீருவேன். இதெல்லாம் அவளுக்கு தெரியட்டும். அப்பா இப்பெல்லாம் பண்ணாதீங்க. பிருந்தா, நீ கனியை கூட்டு உள்ள போ. இரு சித்தி, தாத்தா ஏதோ கொண்டு வந்திருக்காரு. தாத்தா, அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு? காட்டுறேன் பாப்பா. இது உனக்கு சேர வேண்டிய சொத்து. இதை நீ பார்த்தே ஆகணும். எங்க சொன்னா கேளுங்க, நீங்க மேல கோவமா இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா. ஏய், பிருந்தா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், கனி கூட்டு உள்ள போ. என்ன ரவுடி, எனக்கு தெரியாம ஏதோ பேசிக்கிறீங்க. இந்த பெட்டில என்ன இருக்கு? நான் சொல்றேன் தாங்க, நீ உள்ள போ. பிருந்தா கூட்டிட்டு போ. வா நீ வா. ம், நீங்க உங்க கோவத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு அத்தையோட ஆசைக்காக தான் இதெல்லாம் பண்றீங்க. அது பர்த்டே வரைக்கும் எல்லாம் ஓகே. இந்த உண்மையை ஓபன் பண்றதெல்லாம் வேண்டாம்ப்பா. கனிக்கு எக்காரணத்தை கொண்டும் நான் தான் சித்தப்பான்னு தெரியக்கூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொண்டு போய் உள்ள வைங்க. மாறா, அத்தை, நீ கொஞ்சம் பேசாம இரு. எல்லாம் உன்னால வந்தது. இந்த விஷயத்தை பத்தி யாரு கனிகிட்ட பேசக்கூடாது. எப்பயும் கனிக்கு நான் ரவுடி மட்டும்தான். யாரும் இல்ல, பாத்திர வேண்டியதுதான். அடேங்கப்பா, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாறா அவளுக்காக இவ்வளவு வாங்கி வச்சிருக்கானா? அவ்வளவு பாசமா? இந்த ரகசியம்லாம் வெளியே வந்தா கனியோட மனசு மாறிடும்ல. மாறக்கூடாது. ஆனா இந்த சித்தப்பனுடைய பாசம் கனிக்கு புரியவே கூடாதே. கனியோட இந்த வெறுப்பு தான் மாறனையும் வீராவையும் நிரந்தரமா பிரிக்கும். அவங்களுக்கு நரகத்தை காட்ட. அம்மா, என்ன போலீஸ் எல்லாம்? என்ன சார், என்ன விஷயம்? மாறனை கூப்பிடுங்கம்மா. இதுக்கு கூப்பிடுங்கம்மா. அண்ணா, என்னாச்சு சார்? ஒரு விசாரணை. வணக்கம் மேடம். என்னாச்சு வலிமா? இதோ விசாரிக்கணும், கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. என்ன விசாரணை? எதுக்கு இப்ப கூட்டிட்டு போறோம்னு சொல்றீங்க? மேடம், அவர் கொலை பண்ண அக்யூஸ்ட் தண்டனை முடிச்சு வெளியில இருந்தாலும் இன்னைக்கும் போலீஸ் ரெக்கார்ட்ல அவருடைய பேர் தான் முக்கியமா இருக்கு. அப்படின்னா ஒருத்தரை விசாரிக்க காரணம் எல்லாம் தேவையில்லை மேடம். சந்தேகம் வந்தா கூட்டிட்டு போய் விசாரிக்கலாம். நீங்க ஒரு கலெக்டர், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நான் ஒரு தப்பும் பண்ணல சார். இது ஜெனரலா நடக்கிற விசாரணை தான். உங்களை மாதிரி ஏற்கனவே ரிலீஸ் ஆன நிறைய கைதிகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க சார். ஐயோ மாறா, வேணாம், வேணாங்க சார். அண்ணா சொல்லுண்ணா, வேணாம்.
வேணாம் மாறா. ஒன்றும் இல்லை, விசாரணை தானே. வாங்க. மாறா, தல மாறா. வரவா? கத்தி பார்த்துக்க. ஐயோ கடவுளே, ஒரு நாள் கூட அவனை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. குழந்தனாரே, இந்த அண்ணியோட பிறந்த நாள் பரிசு சிறப்பான தரமான செய்கையா இருக்கும். இவனை மன்னிக்க கூடாதுன்னு கடவுள் திரும்ப திரும்ப எனக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பரவாயில்ல, குழந்தனாருக்கு சரியான gift தான். ஸ்டேஷன்ல போய் என்ஜாய் பண்ணட்டும். நீயாவது ஃபோன் பண்ணி விசாரினா, அவனை எதுக்கு நான் கூட்டிட்டு போ? என்ன எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? பர்த்டேக்கு விதவிதமா சமைச்சு வச்சிருக்கீங்கல்ல, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நீங்க வரலையா? சரி, ஓகே, நான் சாப்பிட போறேன்ப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது. ச்சீ, இவெல்லாம் ஒரு மனுஷி. மாறனுக்காகவா வீரா வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கா? இந்த காதல் தான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ஏய், என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? ஒன்றும் இல்லை, சும்மா விசாரிக்கணும்னு கூட்டு போனாங்க. நான் ஒரு தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சு விட்டாங்க. வேற எதுவும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? வேறெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ போய் சாப்பிடு போ. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எப்படியும் நீ சாப்பிட்டிருக்க மாட்டேன், போய் தான் சொல்ற. வா. சேர்ந்து சாப்பிடலாமா? இல்ல, நீ மட்டும் சாப்பிடு, வா. பிறந்த நாள் அன்னைக்கு கூடவா? கரண்ட் போயிடுச்சு. நீ சாப்பிடு, நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன். சாப்பிடு. பார்த்து. ஆ. என் கூட பேசுடி. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. யார் சமைச்சது? வல்லியம்மா தான் சமைச்சாங்க. என்னதான் நடந்தாலும் அதுக்கு என் மேல இருக்கிற அன்பு மட்டும் கொஞ்சம் கூட குறையாது. சரி, நீ சாப்பிடு, நான் ரூமுக்கு போறேன். வீரா,
ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? ம். என்னோட எந்த பிறந்த நாளுக்கும் நான் யாரும் விஷ் பண்ணணும்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ எப்படா விஷ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கறேன். ஒரு தடவை நான் உன் பிறந்த நாளை மறந்துட்டேன்னு சொல்லி நமக்குள்ள எவ்வளவு சண்டை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? மணி 12 ஆக போகுது, ஆனா உனக்கு இன்னைக்கு என்ன நாள் ஞாபகமே வரல. இன்னைக்கு நாளே முடிய போகுது, இன்னமும் உனக்கு ஞாபகமே வரல. என்னன்னு சொல்ல. இன்னைக்கு நம்ம லைஃப் ஒரே நாள்ல மொத்தமா மாறிடுச்சுல்ல. ஒரே இன்சிடென்ட் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் கனி மாதிரி நமக்கு அழகான குழந்தை இருந்திருக்கும்ல. நம்ம ஃபேமிலி எவ்வளவு அழகா இருந்திருக்கும். உன் பேச்சை மீறி நடக்கிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லடி. இப்ப என்ன சொன்ன? என் பேச்சு மீறலையா? ஐயோ, அவசரப்பட்டியடா மாறா. எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிதானே அந்த விஜயை போய் கொன்ன. உன்னதான் கேக்குறேன். அது இல்ல, உன் பேச்சை மீறி தான் நான் பண்ணேன். சாரி சாரி. எனக்கு சாப்பாடு போதும், நீ சாப்பிடு. கண்மணியோட சாவல மாற என்கிட்ட சொல்லாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அன்னைக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயத்த மாற என்கிட்ட இருந்து மறைக்கிறான். கண்மணி விஜி 2 பேரோட சாவலையும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. எதையும் தைரியமா தீர்க்கமா என் கண்ணை பார்த்து பேசுற மாறன் இந்த கேள்விக்கு மட்டும் ரொம்ப தடுமாறான். உனக்குள்ள ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிட்டு இருக்க மாறா. அதையே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. அதை சீக்கிரமே இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். பாப்பா, என்ன வந்த உடனே படுத்துட்ட? பாப்பா வா, மேல போய் விளையாடலாம். ஊய், வேண்டாம் ரவுடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படி என்ன டயர்ட் ஆகிற அளவுக்கு படிச்சு மணிக்குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா? எப்படா வந்தீங்க? ஏன் டயர்டா இருக்கீங்க? என்னாச்சு? ஏ, என்னம்மா இப்படி காய்ச்சல் அடிக்குது? காய்ச்சலா? என்னாச்சுடா உனக்கு? தங்கம்? என்ன சாப்பிட்டீங்க? என்னாச்சு? வீரா, என்னமாச்சு பாப்பாக்கு? வலிமா, கனி, உடம்புல கொதிக்குது வலிமா. ஐயோ, ஆமா, என்ன வீரா இது? தெரியல, இவ்ளோ நெருப்பா கொதிக்குது. காய்ச்சல் பாப்பா, அடிக்குதுப்பா. என்னம்மா? கனி, ஐயோ காய்ச்சலா இருக்கு. கனி, என்னடா சாப்பிட்ட? நீ டாக்டர் கால் பண்ணுமா? சரி, கால் பண்ணு. இருக்காங்களான்னு கேளு. என்ன இப்படி திடீர்னு? பாப்பா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா ஜுரம் வந்தது? டாக்டர், நான் வீரா பேசுறேன். சொல்லுங்க வீரா. டாக்டர், பாப்பாக்கு திடீர்னு காய்ச்சல் ரொம்ப கொதிக்குது டாக்டர். நீங்க உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். வீரா, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க. கூட சாப்பிடலாமா? எதுவும் சாப்பிட்டீங்களா? என்னடா சாப்பிட்டீங்க? வீரா, நான் நல்லா தான் இருந்தேன். புது அம்மா எனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்களா, நான் ஆசையா 2 தான் சாப்பிட்டேன். அப்பவே லைட்டா ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல்லயும் நான் சொல்லல, நீ திட்டுவேன்னு நான் பயந்துட்டேன். அதான். ஏய், உனக்கு தான் ஐஸ்கிரீம் ஆகாதுல. ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க மாட்டோம். இவள கனி, என்னடா வந்த உடனே சுருண்டு படுத்துட்ட? அம்மா உனக்காக ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், வா எந்திரிச்சு வா. ஏம்மா ஏங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன வீரா, குரல் ஓங்குது? என்ன உன்னோட கலெக்டர் திமிர என்கிட்ட காட்டுறியா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது.
ஆனா குழந்தை விஷயத்துல விளையாடாதீங்க. கனிக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. அப்படி இருந்தும் எங்களுக்கு தெரியாம ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்திருக்கீங்க. இப்ப குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க. காய்ச்சலா? கனி, என்னடா இவ்ளோ காய்ச்சல் அடிக்குது? இவ்ளோ காய்ச்சல் அடிக்குது, ஸ்கூல்ல மிஸ் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. சும்மா அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க, புரியுதா? இனிமே குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்ன எனக்கு ஆர்டர் போடுற? அவ என் பொண்ணு. என் பொண்ணுக்கு என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். வந்துட்டா பெருசா நியாயம் பேசுற. ஏய், நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் உன்னை. குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா, அப்பவும் திமிரதா பேசுவியா நீ? இங்க பார், உன் திமிர்த்தனத்தினால எங்க குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையே. சின்னமா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு என்னமோ என் குழந்தை மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசுறீங்க. புள்ள ஆசைப்பட்டு கேக்குறா, பெத்தவங்க வாங்கி கொடுக்கணும் தானே நினைப்பாங்க. பெத்தவளா? என்னமோ கனி உங்க பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கனி உங்க பொண்ணு கிடையாது, அத மறந்துடாதீங்க. ஆமாண்டி, நான் 10 மாசம் சுமந்து பெக்காதவதான். ஆனா என் புருஷன் மூலமா வந்த குழந்தை தானே இது. இப்ப அந்த குழந்தைக்கு நான் உரிமை கொண்டாட கூடாதா? இங்க பாருங்க சின்னம்மா, இந்த வீரா பேசுறது எதுவுமே சரியில்லை. அவளை கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏங்க, அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. காய்ச்சல் வந்ததுக்கு நானா காரணம்? அதுக்கப்புறம் நீ அவளுக்கு என்னென்ன கொடுத்தியோ? பச்சை தண்ணியில குளிக்க வச்சிருப்ப. ஏற்கனவே அவளுக்கு காய்ச்சல் உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். இதுதான் சாக்குன்னு மொத்த பழையும் தூக்கி என் மேல போடுறியா? என் குழந்தை என்ன ஆசைப்பட்டாலோ அதை நான் வாங்கி கொடுப்பேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. புஷ்பா, போதும். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரல. இனிமேலாவது குழந்தை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தை ஆசைப்பட்டு கேக்குறான்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவ உடம்புக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சுதான் வாங்கி கொடுக்கணும். ஓஹோ, அவ்வளவு அக்கறையா உனக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கனி கண்மணியோட புள்ளையா இல்ல நீ ரகசியமா? என்ன பேசுற? பேச்சு பேசுறடி.